வணக்கங்க. இது உங்கள் எம்எஸ் அனந்தராமன் பேசுகிறேன். இப்போது நம்மளுடைய கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸ்க்கு ஒரு சில டவுட் இருக்குது. அதில் இந்த வாட்டர் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் புரிதல் தேவைப்படுதுங்கிறத நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். நம்ம இந்த உடம்பில் 70% மேலே தண்ணி தான் உங்களுக்கு ஆட்கொண்டு இருக்குது. அப்போ இந்த நீரோட இதை நம்ம வாட்டர் ப்ரேயர் மூலமாக நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக அதை ப்ரே பண்ணி நம்ம அந்த தண்ணியை கொடுக்குறப்ப அதே அருமருந்தாகவே மாறக்கூடியதாக இருக்குது. இப்போது ஹைட்ரேஷன் வாட்டர், இந்த வாட்டர் நம்ம எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில அடிப்படை விதிமுறைகள் இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ காலையில் எழுந்தவுடன் நம்ம தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறாங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா அது டாக்ஸிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெத்தடாலஜி இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம இப்போது நைட்டு படுக்கிறப்ப தண்ணியை ரொம்ப குடிக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா அது உங்களுக்கு யூரின் உங்களுக்கு இடையில உங்களுடைய ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம கால சூழ்நிலைகள், நம்ம என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லை அந்த மாதிரியான வெப்ப சூழ்நிலையில் இருந்தோம்னா தண்ணியோடது அதிகமாக உங்களுக்கு இன்டேக் எடுக்கும். அதே குளிரில் இருக்கும் பொழுது அந்த தண்ணியோடது கம்மியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 8 டம்ளர் தண்ணியாவது அப்பப்போ ஒரே இதாக 8 டம்ளர் தண்ணி குடிக்கிறது இல்லாமல் ஒரு நாளில் ஒரு 4 தடவை 5 தடவையாவது நம்ம தண்ணி குடிக்கிறது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்க்லேயோ இல்லை இதுலேயோ நீங்கள் தண்ணியோட நீங்கள் வாட்டர் கேன்லேயோ நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முடிந்தளவு RO வாட்டரை தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மினரல்ஸோ எந்த ஒரு இது இருக்காது. அது நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்கும் அந்தளவுக்கு தினமும் நாள்பட்ட நாள் நம்ம எடுக்கிறப்போ அதோட இதுகள் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அதனால் நார்மல் டேப் வாட்டர் இஸ் பெஸ்ட்டுங்க. நீங்கள் பானை தண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது இன்னும் சிறப்பு. இல்லைன்னா செம்பு இந்த மாதிரி இதுகளில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் பாயில் பண்ணி வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். சரிங்களா. தண்ணி பாயில் பண்ணி வச்சு இல்லை செம்பு தண்ணியில் வச்சு நீங்கள் மார்னிங் அதை இன்டேக் பண்ணுறப்போ அது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். வாட்டரை பொறுத்தளவு நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் அண்ணாந்து சில பேர் குடிப்பாங்க, மடக்குன்னு குடிப்பாங்க. அப்படி குடிக்கக்கூடாது. தண்ணியை நீங்கள் சாப்பிடணும் வாங்க, சாப்பாட்டை நீங்கள் குடிக்கணும் வாங்க. அப்படின்னா என்னென்னா, தண்ணியை நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லா நீங்கள் உமிழ் நீரோட கலந்து நீங்கள் நம்ம இன்டேக் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நிதானமாக அவேர்னஸோடு பண்ணணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உமிழ் நீரோடு சேர்ந்து நம்ம சாப்பிடும் பொழுது தான் அந்த உணவானது முழுமையான ஒரு தன்மை அடையும், அதோட பலன்கள் போய் சேரும். அதனால் நீங்கள் சாப்பிடும் பொழுது அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா ஒரு சிப்பு குடிக்கிறதுனால தப்பு கிடையாது. முடிந்தளவு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கலாம், இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். தேவைப்பட்டால் 1 or 2 சிப்ஸ் இடையில கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அண்ணாந்து குடிக்கிறப்போ நீங்கள் வாயில் தண்ணியை வச்சு தான் விழுங்கணும் ஒழிய அப்படியே மடக்குன்னு குடிக்கிறது அது ரொம்ப தப்பு. உட்காந்து குடிக்கிறது மேலும் சிறப்பு. நின்றுட்டு குடிக்கிறத விட ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து தண்ணிக்கு மரியாதை செலுத்தி நீங்கள் ப்ரே பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிடும் பொழுது அதை தண்ணி அருந்தும் பொழுதும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தெரிவிக்கக்கூடியது, மாற்றத்தை தெரிவிக்கக்கூடியதாகவே அமையும். ஸோ தண்ணியை பொறுத்தளவு ஒரு ஷார்ட்டாக இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இதை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட கடைபிடிங்க. இதுக்காக நீங்கள் மனக்கெட்டு பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் அது சரியாக பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சு டெய்லி செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வரும். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நன்றி. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். என்றும் பேரன்புடன் உங்கள் எம்எஸ் அனந்தராமன், சரவணம்பட்டி.